इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। நமஸ்காராக. நாம யாக்ஞவல்க்ய ஸ்மிருதியில விவகாராத்தியாயத்துல இது நாள் வரையில நாம சாதாரணம் விவகார மாத்ருகா பிரகரணம் அப்படின்ற பிரகரணத்துல முதல் 8 ஸ்லோகங்கள் அதனுடைய மிதாட்சரா வியாக்கியானம் நாம கிரமசா பார்த்தோம். இப்போ சாதாரணம் விவகார மாத்ருகா பிரகரணம். இப்போ முன்னாடி சொன்ன அந்த சாதாரணம் விவகார மாத்ருகா பிரகரணத்துல சொல்லப்பட்ட விதிகள் என்ன இருக்கோ அந்த விதிகள் எங்கெங்கெல்லாம் தளர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பிரகரணத்துல வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரகரணத்துல ஒரு சில நியமங்கள், இந்த மாதிரி சாட்சிலாம் இந்த மாதிரி எடுத்துக்க கூடாது, இந்த மாதிரி சாட்சிகளை தான் எடுத்துக்கணும், ப்ரூஃப்னா இந்த மாதிரி ப்ரூஃப் தான் எடுத்துக்கணும், இந்த மாதிரி ப்ரூஃப்லாம் எடுத்துக்க கூடாது, இப்படி ஒரு சில நியமங்களும் இந்த பிரகரணத்துல சேர்ந்து வருது. இந்த பிரகரணத்துல 9வது ஸ்லோகம் ஆரம்பிச்சு 36வது ஸ்லோக பர்யந்தம் இந்த பிரகரணத்துல இருக்கு. அதுல இந்த பிரகரணத்துல முதல் ஸ்லோகம், அதாவது 9வது ஸ்லோகம், அதை முதல்ல படிச்சிடுறேன். அபியோகம் அனிஸ்தீரிய நைனம் பிரத்யபியோஜயேத் அபியுக்தஞ்ச நாண்யேன நோக்தம் விப்ரகிருதிம் நயேத். அபியோகம் அனிஸ்தீரிய ந ஏனம் பிரத்யபியோஜயேத் அபியுக்தம் ச ந அன்யேன ந உக்தம் விப்ரகிருதிம் நயேத் அப்படின்னு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு பாவார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல 2 பாதம் இருக்கு. 2 பாதத்துல 3 விஷயங்கள் சொல்றான். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, உங்க மேல ஏதாவது ஒரு புகார் சொல்லப்பட்டிருந்தால் அந்த புகாருக்கு விளக்கம், அதாவது பதில் கொடுக்காமல் புகார் கொடுத்தவன் மேலேயே திருப்பி புகார் செலுத்தலாகாது அப்படிங்கிற விஷயத்த முதல் பாதத்துல சொல்றான். அதாவது உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தால் சொன்னா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு முதல்ல பதில் சொல்லணும். பதில் சொன்னதுக்கு அப்புறம்தான் நீங்க வேற ஏதாவது பண்ண முடியும். நீங்க அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பதில் சொல்லாமல் கம்ப்ளைண்ட் சொன்னவன் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த முதல் பாதத்துக்கு அர்த்தம். அபியோகம் அனிஸ்தீரிய, அபியோகான கம்ப்ளைண்ட், அனிஸ்தீரிய அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லாமல், ஏனம் யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ அவன் மேலேயே ந பிரத்யபியோஜையே, அவன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு முதல் பாதத்துக்கு அர்த்தம். 2வது பாதத்துக்கு அபியுக்தஞ்ச ந அன்யேன அப்படிங்கிற விஷயம் மிதாட்சரா சந்தர்ப்பத்துல நாம பார்க்கலாம். முதல்ல இந்த முதல் பாதத்துக்கு உண்டான வியாக்கியானத்தை மிதாட்சரையில நாம படிச்சிடலாம். அபியுஜ்யதே இதி அபியோக, அபியோக அப்படின்னா அபராத.
புகார் அப்படின்னு அர்த்தம். தம் அபியோகம் அனிஸ்தீரிய, அந்த அபராதத்தை நீங்க பரிகாரம் பண்ணாமல் அபரிஹிருத்திய ஏனம் அபியோக்தாரம், யாரு உங்க மேல புகார் கொடுத்தாலோ அப்பேற்பட்ட அபியோக்தா மேலேயே ந பிரத்யபியோஜயே, அவ மேலேயே திருப்பி அபராதத்தை சொல்லக்கூடாது. அபராதேன ந சயோஜயே அப்படின்னு இந்த முதல் பாதத்துக்கு அர்த்தம். இப்போ ஒரு விசாரம் பண்றோம். நீங்க முதல்ல உத்தரம் 4 விதம் சொன்னேன் இல்லையா? மித்யா, சம்பிரதிபத்தி, 2வது உத்தரம் மித்யா, 3வது உத்தரம் பிரத்யவஸ்கந்தனம் அப்படின்னு ஒரு உத்தரம் சொன்னோம். அந்த பிரத்யவஸ்கந்தனம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, புகார் சொல்றவங்க மேலேயே புகார் சொல்ற மாதிரி இருக்கு அந்த உத்தரம். பிரத்யவஸ்கந்தனம் என்னது? காரணோத்தரம். ஒருத்தர் நம்ம மேல புகார் பண்றாரு, இவர் என்ன அடிச்சார் அப்படின்னு ஒருத்தர் புகார் பண்றாருன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ பதில் அடிச்சேன், ஆனா இவன் என்ன திட்டினான், இல்லை என்கிட்ட இருந்து வஸ்துவை பறிச்சுன்னா அதுக்காக அடிச்சேன் அப்படின்ற உத்தரம் சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி உத்தரம் எப்படி இருக்குன்னு கேட்டா, கம்ப்ளைண்ட் சொல்றவங்க மேலேயே கம்ப்ளைண்ட் சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ நீங்க அந்த பிரத்யவஸ்கந்தனம்னு உத்தரம் சொன்னாலே அது இந்த மாதிரி இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்கறா. நீங்க கம்ப்ளைண்ட் சொல்ல மேலேயே சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன், ஆனா அது நீங்க உத்தரமா எடுத்துட்டு இருக்கல முன்னாடி, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்கறான். எத்யபி பிரத்யவஸ்கந்தனம் பிரத்யபியோக ரூபம், பிரத்யவஸ்கந்தனம்ன்றது புகார் சொன்னவன் மேலேயே புகார் சொல்ற மாதிரிதான் இருக்கு அந்த உத்தரம். இருந்தாலும் அது எப்படி இருக்குன்னு கேட்டா, தன்மேல இருக்கக்கூடிய புகார அதுவா தன்மேல இருக்கக்கூடிய புகாருக்கு சமாதானம் சொல்ற மாதிரி இருக்கு. அடிச்சேன்னா அடிச்சேன், ஏன் அடிச்சேன்றது அப்புறம் சொல்றோம், அவன் மேலேயே சொல்றோம். அப்போ அந்த அடிச்சியா கேட்டா அடிச்சேன், ஏன் அடிச்சேங்கிறது அப்புறம் திருப்பி சொல்றோம். அப்போ தன்மேல வைக்கப்பட்ட புகாருக்கு சமாதானம் சொல்ற மாதிரி இருக்கிறதுனால இது ஏற்றுக்கொள்ளப்படலாம். சமாதானமே சொல்லாத, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அவன் மேலேயே தப்பு சொல்லிட்டே இருந்தா அந்த மாதிரி பிரத்யபியோகம் தான் இங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றா. ததாபி ஸ்வ அபராத பரிகாராத்மகத்வாத் ந அத்திய பிரதிஷேதத்ய விஷயா. அதாவது இந்த மாதிரி பிரத்யவஸ்கந்தனம்ன்ற உத்தரம் பிரத்யபியோகமாக இருந்தாலும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஏன்னா சமாதான ரூபமா இருக்கு. சமாதானம் இல்லாமல் ஒரு பிரத்யபியோகம் சொல்றோம் இல்லையா, அததான் இங்க நிராகரணம் பண்றா. அபியோக அனுமர்தன ரூபஸ்ய, அதாவது அபியோகத்துக்கு சமாதானம் இல்லாமல் பிரத்யபியோகம் என்ன பண்றோமோ அதுதான் இங்க நிஷேதம் பண்றா அப்படின்னு இந்த மிதாட்சரா பங்கத்துக்கு அர்த்தம் சொல்றாங்க. அடுத்தது அபியுக்தஞ்ச நாண்யேன அப்படின்ற பாதத்துக்கு மிதாட்சரையில வியாக்கியானம். இதம் பிரத்யர்த்தினம் அதிகிருத்திய உக்தம். இவ்வளவு இந்த பிரத்யபியோகம் பண்ணக்கூடாதுங்கிறது யாருக்கு சொல்றா? அர்த்தி பிரத்யர்த்தி 2 பேர். அர்த்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கறவன், பிரத்யர்த்தி சமாதானம் சொல்றான். அந்த சொல்றான் பிரத்யபியோகம் பண்ணக்கூடாது, சமாதானத்தோட இருக்கிற பிரத்யபியோகம் பண்ணலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரத்யபியோகம்ன்றது பிரத்யர்த்தி பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த இவ்வளவு நேரம் சொன்னோம். இப்ப அர்த்திய பார்த்து ஒரு சின்ன ரூல் சொல்றான். அபியுக்தஞ்ச நாண்யேன, அதாவது ஒருத்தர் மேல இப்போ நம்ம வீட்டிலேயே நம்ம இருக்கிற நகர்லயே ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் கலாட்டா பண்றார். அவர் மேல ஏற்கனவே கம்ப்ளைண்ட் ஒருத்தர் நம்ம நகரை சேர்ந்தவாலே ஒருத்தர் கொடுத்தாச்சு. அதே கம்ப்ளைண்ட் அடுத்த நாள் இன்னொருத்தர் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி ஃபைல் ஆயிருக்கு.
அதை விசாரிச்சுட்டு இருக்கா. திருப்பி அதே கம்ப்ளைண்ட்டை வந்து இன்னொருத்தரோ இல்லை அதுக்கு அடுத்து இன்னொருத்தரோ இந்த மாதிரி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரே ப்ராப்ளத்து மேல ஒரே பிரச்சனையின் மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுன்னு சொன்னா அதே கம்ப்ளைண்ட்டும் இன்னொருத்தர் கொடுக்க கூடாது அப்படின்னு அர்த்திய பார்த்து கம்ப்ளைண்ட் யார் பண்றாளோ அவளை பார்த்து சொல்லக்கூடிய விதி இது. அபியுக்தஞ்ச நாண்யேன அந்யேன அபியுக்தம் சேது ததேவ தமேவ அபியோகம் புனகா ந நியோஜயே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அப்போ அபியுக்தம் ச நாண்யேன அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? அந்யேன அபியுக்தம், வேற ஒருத்தரால கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது ஒருத்தர் மேல, அது ஒன்றும் அந்த புகாருக்கு விடை தெரியல, இதுவரையும் விசாரிச்சுட்டு இருக்கா. அனிஸ்தீர்ண அபியோகம், அதாவது அந்த புகாருக்கு இன்னும் விடை தெரியல, விடை தெரியாமலேயே இருக்கு அந்த புகார். அப்பேற்பட்ட புகாரை வேற ஒருத்தர் அந்த அதே புகாரை திருப்பி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றான். அந்யேன அபியுக்தம் அனிஸ்தீர்ண அபியோகம் அந்யா அர்த்தி ந அபியோகே அப்படின்னு அர்த்தம். அபியுக்தஞ்ச நாண்யேன அப்படின்ற பாவத்துக்கு இது அர்த்தம். அடுத்தது நோக்தம் இப்பிரகிருத்தியும் நயே அப்படின்ற பாதத்துக்கு அர்த்தம் சொல்றான். கிஞ்ச உக்தம் ஆவேதன சமயே எது உக்தம் தத் விப்ரகிருத்தியும் விருத்தபாவம் யதா நனயே பிராபயேத் அப்படின்னு அர்த்தம். அதாவது இதுவும் வந்து அர்த்தியை பார்த்துதான் சொல்றோம். முதல்ல நீங்க வந்து ஆவேதனம் ராஜா கிட்ட ஆவேதனம் பண்றத சொன்னேன் இல்லையா, அத வந்து அப்படியே அந்த லேखனத்துல எழுதி கொடுக்கணும். ஆத்தி சொல்லும் போது 500 ரூபாய் வாங்கியிருந்தான்னு சொல்றது, அப்புறம் ராஜா வந்து அந்த பிரத்யேகத்தை கூட்டின்னு வாங்கியிருந்தோம்னா இல்ல இல்ல இவர் என்கிட்ட இருந்து 5000 வாங்கிட்டார் அப்படின்னு லேखனத்துல எழுதி கொடுத்தார். ஆவேதன சமயே எது உக்தம், அது அப்படியே எழுதணும், அதுல கொஞ்சம் கூட வித்தியாசப்படக்கூடாது அப்படின்னு சொல்றார். ந உக்தம் விப்ரகிருத்தியும் நயே, உக்தம் எது ஆவேதன சமயே உக்தம் தது ந விப்ரகிருத்தியும் நயே, அது வந்து மாறக்கூடாது, அது அப்படியே இருக்கணும். ஆவேதன சமயே எப்படி சொல்லணுமோ, அந்த ராஜா கிட்ட எப்படி போய் நிவேதனம் பண்ணணுமோ அது அப்படியே வந்து பேப்பர்ல ரிட்டன் டாக்குமெண்டா எழுதிக்கணும், இந்த ரிட்டன் புகாரா எழுதி கொடுக்கணும். கொஞ்சம் கூட மாறக்கூடாது, சொல்லும் போது ஒண்ணு எழுதி கொடுக்கும் போது ஒண்ணு அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். அப்போ இதுல இருந்து என்ன பெரியது அப்படிங்கிற மிதாட்சராகாரன் அவங்க சொல்றார். ஏததுக்தம் பவதி யத் வஸ்து ஏன ரூபேன ஆவேதன சமயே நிவேதிதம் தத் வஸ்து ததைவ பாஷா காலேபி லேखनीயம் நாண்யதா. என்ன வஸ்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நீங்க கம்ப்ளைண்ட் அந்த ராஜா கிட்ட சொல்லும் போது, என்கிட்ட வந்து ஒரு 10 மாடு காணாம எடுத்துடலாம் அப்படின்னு நீங்க கம்ப்ளைண்ட் சொல்றீங்க. கூட்டின்னு வந்து விசாரிக்கிறார், எழுதி கொடுக்கணும் சொல்லி சொல்றாரு அவர் மேல. அப்போ வந்து முதல்ல 10 மாடு காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எழுதும் போது 50 மாடு காணாம போயிடுச்சுன்னு அப்படின்னு எழுதக்கூடாது. அதான் எத்வஸ்து ஏன ரூபேன ஆவேத சமயே நிவேதித்தம், சொல்லும் போது எப்படி சொன்னேலோ தத்வஸ்து ததைவ அதே மாதிரி பாஷா காலேப்பி அந்த ரிட்டன் புகாராக எப்ப கொடுக்கிறீங்களோ அதே மாதிரிதான் எழுதணும், மாறக்கூடாது அப்படின்னு சொல்றேன். நானும் சரி, இப்போ இந்த விஷயத்தை ஏன் சொல்றதுதான் முன்னாடி சொல்லியாச்சே, பிரத்யர்த்தினா அக்ரதோ லேக்கியம் யதா ஆவேதிதம் அர்த்தினா அப்படின்னு அந்த 5வது ஸ்லோகமும் 6வது ஸ்லோகமும் பாக்குறச்சவே அந்த ஸ்லோகத்திலேயே தெரிஞ்சு போயிருது. யதா ஆவேதிதம் அர்த்தினா, அர்த்தி எப்படி வந்து சொன்னாரோ அப்படியே வந்து பிரத்யர்த்தி முன்னாடி எழுதணும் அப்படின்னு அந்த 6வது ஸ்லோகத்துல சொல்லும் போதே சொல்லிட்டாலே, திருப்பி அதே விஷயத்தனா உக்தம் விப்ரகிருத்தியும் நயேத் அப்படின்ற விஷயத்த திருப்பி ஏன் சொல்றார் யாக்ஞவல்கியர்?
புனருக்தி தோஷம் வருது இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அணு பிரத்யர்த்தினா அக்ரதோ லேக்கியம் யதா ஆவேதிதம் அர்த்தினா இத்தியற்றைவ இதம் உத்தம். அந்த சந்தர்ப்பத்திலேயே சொல்லிட்டார் இந்த விஷயத்த. கிமர்த்தம் புனக உச்சதே, திருப்பி ஏன் சொல்ற இந்த விஷயத்த அப்படின்னு கேட்டா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற. முன்னாடி சொன்னதை விட இப்ப சொல்றதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு எடுத்து காமிக்கிறார். என்னது? யதா ஆவேதிதம் அர்த்தினா இத்தியன ஆவேதன சமயே யத் வஸ்து நிவேதிதம் ததேவ பாஷா சமயேபி ததைவ லேகனேயம் ஏகஸ்மின்னபி பதே ந வஸ்வந்தரம் இத்யுக்தம். யதா அனேன ரூபகசதம் யோத்யா கிரஹீதம் இதி ஆவேதன சமயே பிரதிபாद्य பிரத்யர்த்தி சந்நிதௌ பாஷா சமயே வஸ்திரசதம் விருத்யா கிரஹீதம் இதி ந வக்தவ்யம். ததா சதி பதாந்தர அகமனேபி வக்வந்தர கமனாத் ஹீனவாதி தண்ட்யः ஸ்யாத். நோக்தம் விப்ரகிருதிம் நயேத் இத்யனேனைவ ஏகவஸ்துத்வேபி பதாந்தர கமனம் நிஷித்யதே. யதா ரூபகசதம் விருத்யா கிரஹீத்வா அயம் ந பிரயச்சதி இத்தி ஆவேதன சமயே அபிதாய भाषाकाले रूपकशतं बलाद् अपहृतवान् इति वदति इति. तत्र वक्त्वन्तरगमनं निषिद्धम्, इह तु पदान्तरगमनं निषिध्यते इति न पौनरुक्त्यम्. அழகா சொல்றார் மிதாட்சராகர். என்ன சொல்றார்? பிரத்யர்த்தினः அக்ரதோ லேக்ஷம் யதா ஆவேதிதம் அர்த்தினா அப்படின்ற ஒரு 5வது ஸ்லோகமும் 6வது ஸ்லோகமும். அந்த இடத்துல என்ன சொன்னா, இப்போ உத்தம் விப்ரகிருதியும் நயேஸ் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல என்ன வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறத சொன்னோம்னு சொன்னா இந்த புனருக்தி தோஷத்தை பரிகாரம் பண்ணலாம். அங்க என்ன சொன்னா முதல்ல அதை பார்த்துடலாம். யதா ஆவேதிதம் அர்த்தினா, அர்த்தி முன்னாடி எப்படி சொன்னாரோ அதை அப்படியே பிரத்யர்த்தி முன்னாடி எழுத வேண்டியது அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அந்த இடத்துல என்ன தெரிகிறதுன்னா, சொல்லும்போது ஒரு வஸ்துவை பத்தி சொல்லிட்டு எழுதும்போது வேற ஒரு வஸ்துவை எழுதக்கூடாது அப்படிங்கிறதான் அந்த இடத்த சொல்லியிருக்கா. ஒரு உதாரணம் பார்த்துடலாம். இவர் என்கிட்ட இருந்து ஒரு 100 ரூபாய் வட்டிக்காக வாங்கிட்டார், வட்டி தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் ராஜா கிட்ட சொன்னார். உடனே அந்த கூட்டின்னு வந்துட்டா. இந்த யார் மேல போகாரோ அவரை கூட்டின்னு வந்தாச்சு. அவர்கிட்ட வரும்போது ஒரு என்ன பண்றார், என்கிட்ட இருந்து ஒரு 100 வஸ்திரத்தை வட்டிக்காக வாங்கிட்டார் அப்படின்னு அந்த முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ரூபக சதம், எழுதும்போது வஸ்திர சதம் அப்படின்னு மாத்தி எழுதினா அப்போ அந்த அர்த்தி ஹீனவாதி ஆயிடுவான். அததான் அந்த இடத்துல நிஷேதம் பண்ணியிருக்கா அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றான். அதாவது வஸ்து வேற வேற சொல்லக்கூடாது. ஆவேதன சமயே எந்த வஸ்துவை நீங்க சொன்னேலோ அதே வஸ்துவை தான் ரிட்டன் கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணணும், வேற ஒரு வஸ்துவை எழுதக்கூடாது அப்படிங்கறத அந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கா. யதா ஆவேதிதம் அர்த்தினா. இத சொல்லல, எதை சொல்லல அப்படிங்கிறத பார்க்கலாம். கம்ப்ளைண்ட்ல அந்த ராஜா கிட்ட என்கிட்ட ரூபக சதம் வட்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வாங்கிண்டார் அப்படின்னு ஆவேதன சமயத்தை சொல்லிட்டு எழுதும்போது இந்த ரூபக சதம் பலாத் என்கிட்ட பறிச்சுண்டார் அபகிருத்தவான் அப்படின்னு எழுதப்படுறார். அதாவது ஒரே விஷயம்தான், வஸ்து ஒரே வஸ்து தான்,
ஆனா சொல்லும் போது ஒரு மாதிரி சொல்றது, எழுதும் போது ரொம்ப இதுவா எழுது, ஸ்ட்ராங்கா எழுது, அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த ந உக்தம் விப்பிரகிருத்தின் நயே அப்படின்ற பாதத்தினால நமக்கு சொல்லி காமிக்கிறார். முன்னாடி 5வது அந்த 6வது ஸ்லோகத்துல யதாவேதிதம் அர்ச்சினான்றதுனால வேற வேற வஸ்துவ சொல்லக்கூடாது. அதாவது ஆவேதன சமயே ராஜா கிட்ட சொல்லும் போது என்ன வஸ்துவை நீங்க சொன்னீங்களோ அதே வஸ்துவை தான் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்ல எழுதணும் அப்படிங்கறது அந்த இங்க சொன்னான். இங்க என்ன சொல்றேன்னா, ராஜா கிட்ட நீங்க எப்படி சொன்னீங்களோ அப்படியேதான் அந்த ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்ல எழுதணும். மாத்தி வேற வேற விஷயமா எழுதக்கூடாது, வேற வேற பதத்தை போட்டு எழுதக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்றான். அதனால விஷயங்கள் வேற வேற இருக்கிறதுனால புனருக்தி தோஷம் இல்லை. ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி சொன்னாதான் புனருக்தி தோஷம். அந்த இடத்துல வேற விஷயம், இந்த இடத்துல வேற விஷயம்ங்கிறதுனால புனருக்தி தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றான். ஏததேவ ஸ்பஷ்டீகிருதம் நாரதேன. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தாற்பயம் என்ன கிடைச்சது நமக்கு? கம்ப்ளைண்ட் சொல்றவன் மேலேயே கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாதுன்ற ஒரு விஷயம். 2வது விஷயம் ஆல்ரெடி ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் ஒரு விஷயத்துல பண்ணியிருக்கான்னு சொன்னா அதே கம்ப்ளைண்ட திருப்பி இன்னொருத்தர் பண்ணக்கூடாதுங்கிறது 2வது விஷயம். 3வது ராஜா கிட்ட சொல்லும் போது எப்படி சொல்றோமோ அதே மாதிரிதான் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டையும் எழுதணும் அப்படிங்கிற 3 விஷயத்த நாரதரும் நமக்கு நாரத ஸ்மிருதியில சொல்லியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். பூர்வவாதம் பரித்யஜ்ய யஹ அன்யம் ஆலம்பதே புனः பத சங்கிரமணாத் ஞேயः ஹீனவாதி சவை நரஹா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றான். அதாவது பூர்வவாதம், உங்க மேல இருக்கிற கம்ப்ளைண்ட், தத் பரித்யஜ்ய அந்த கம்ப்ளைண்ட்டை விட்டுட்டு அந்யமேவ ஆலம்பதே வேறொரு விஷயத்தையே அவன் பிரஸ்தாவிக்கிறான்னு சொன்னா அவன் ஹீனவாதி. ஹீனவாதின்னா இந்த இடத்துல அவன் மேல நம்பிக்கை இழந்து போறாங்க. அவன் மேல எதோ அவன் என்ன சொல்றது, அவன் சொல்றது அந்த சபையில எடுத்து கொள்ளப்படாது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பத சங்கிரமணா பத சங்கிரமணா ராஜா கிட்ட சொல்லும் போது ஒரு மாதிரி சொல்றது, ரிட்டன்ல வேற மாதிரி எழுதுறது. இந்த மாதிரி பத சங்கிரமணம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணான்னு சொன்னா அவனுக்கு ஹீனவாதின்னு பேர். இந்த ஹீனவாதின்னா சும்மா விட்டுறது கிடையாது, தண்டியகா பவதி சகா, அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்து அனுப்பணும். இல்லைன்னா அந்த கோர்ட்டினுடைய நேரத்தை வீண் பண்றான் இல்லையா, அதனால அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறான். இது ஹீனவாதி தண்டியகா பவதி ந பிரகிருதார்த்தாதிஹீயதே அத்தः பிரத்யர்த்தினः அர்த்தினஸ்ச பிரமாத பரிகாரார்த்தமேவ அயம். அதாவது பிரகிருதார்த்தாத் ஹீயதே அத்தः பிரத்யர்த்தினः அர்த்தினஸ்ச பிரமாத பரிகாரார்த்தமேவ அயம். இந்த தண்டனை எதுக்கு கொடுக்குறோம்னு சொன்னா அவளுக்கு அந்த பிரமம் போகணுன்றதுக்காக கொடுக்கறது. அபியோகம் அனுஷ்டீரிய இத்தியாதி உபதேசः ந பிரகிருதார்த்த சித்தி விஷயா. இந்த அபியோகம் அனுஷ்டீரியன்றது சம்பந்தப்பட்ட புகாருக்கு உட்பட்ட வஸ்துவனுடைய சித்தியோ அசித்தியோ அதுக்காக சொல்லல. இதை பிரத்யர்த்தி தோஷம் பண்ணக்கூடாது, அர்த்தி தோஷம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த விவாதம் சரியாக போகணும்னு நேரம் நமக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த நியமம் சொல்றான். அதையேவ வக்ஷதி. இது வேற விஷயம். இது வரும் பாட்டங்கள்ல பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் முடிஞ்சிருக்கு நமக்கு. அபியோகம் அனுஷ்டீரிய நைனம் பிரத்யபியோஜயே அபியுக்தஞ்ச நாண்யேன மோக்தம் விப்ரகிருதிம் நயே அப்படின்னு இந்த 9வது ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தம் முடிஞ்சிருக்கு. இங்க வச்சிடலாம் இன்னைக்கு. நமஸ்காரா. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः
குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமஸ்காரம்.